Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view 5 questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, what is the name of the scheme introduced by the Assam government to provide monthly monetary support to girl students in order to combat child marriage அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மந்த்லி மானிட்டரி சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? அஸ்ஸாம் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா சைல்டு மேரேஜை காம்பேட் பண்ணுறதுக்காக. ஸோ என்ன ஸ்கீம் பேர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸ்கீமோட அப்ஜெக்டிவை கொடுத்துட்டு ஸோ என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கிய மந்திரி நிஜுத் மொய்னா அப்படிங்கிற இந்த ஸ்கீமை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் இஸ் பில்ட் ஓவர் விச் ரிவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறத கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அரௌண்ட் 359 மீட்டர்ஸ் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ எந்த ரிவருக்கு மேலே இதை கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய செனாப் ரிவருக்கு மேலே தான் இந்த பிரிட்ஜை கட்டிட்டு இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2024 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குளோபல் பீஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 10 இடங்கள் பின்னாடி வந்திருக்கோம். ஐ மீன் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ 126ல் இருந்திருப்போம் லாஸ்ட் ரேங்கிங்ஸில். இப்போ இந்தியாவோட ரேங்கிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 116ல் வந்து இருக்கும். ஓகேவா? குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்னா 116. இதுக்கு முன்னாடி என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் பார்த்துருந்தோம். இதில் இந்தியாவோட ரேங்க் வந்து 176. ஓகேவா? அடுத்தது which is the first Southeast Asian country to legalize same-sex marriage அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சேம்-செக்ஸ் மேரேஜை யார் இப்போ லீகலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாய்லாந்து தான். ஸோ தட் இவங்க பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் டு லீகலைஸ் சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேம் செக்ஸ் மேரேஜ் லீகலா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் இல்லீகல் அப்படிங்கிறத ஆன்சர். சுப்ரீம் கோர்ட்டில் போன வருஷம் கேஸ் போட்டிருப்பாங்க. அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சேம் செக்ஸ் மேரேஜை லீகலைஸ் பண்ணுறதுக்கு எங்கனால முடியாது, பார்லிமெண்ட் தான் அதை லீகலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக அக்கார்டிங் டு சிப்ரி ஹவு மெனி நியூக்ளியர் வார்கெட்ஸ் டஸ் இந்தியா ஹேவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிப்ரி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாக்ஹோம் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இவங்க இந்தியாவில் எவ்வளோ நியூக்ளியர் வார்கெட்ஸ் அதாவது அணு ஆயுதங்கள் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா கிட்ட 172 நியூக்ளியர் வார்கெட்ஸ் இருக்கு. 170 அப்படிங்கிறது பாகிஸ்தான் வச்சிருக்கக்கூடிய நம்பர். நம்ம 172 வச்சிருக்கோம். சைனா பார்த்தோம்னா 500 வார்கெட்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை நமக்கு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.